வெளிச்சப்புறம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற லைட்டுங்க எல்லாமே பகல் நேரத்திலேயும் கூட எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அவங்க ஊரோட பேருக்கு ஏத்தாப்புல அந்த ஊர்ல எப்பவுமே இருட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் ரூலே. ஆனா அந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ரமா இவங்க கரண்ட் வேஸ்ட் பண்றத பார்த்து கவலைப்பட்டா. ஆனா ஒரு நாள் ரமா, சுப்பையன, இந்த ஊர்ல எல்லாரும் இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்களா? எழுந்திருச்சு வாசல்ல இருக்கிற லைட் கூட அணைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் இன்னும் எழுந்திருக்கலையா? சுப்பையா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, ஏமா, உனக்கு எங்க ஊரை பத்தி தெரியல. எங்க ஊருக்கு புதுசுல நீ. எங்க ஊர்ல எப்பவுமே இருட்டு இருக்கவே கூடாது, வெளிச்சமா தான் இருக்கணும். அதனாலதான் பகல்லையும் லைட் ஆன்ல இருக்கு. ரமா அதை கேட்டு ஆச்சரியமா, ஏன் இருட்டா இருக்க கூடாது? இருட்டுனா உங்களுக்கு பயமா? அதனாலதான் வெளிச்சமாவே இருக்கா? ஏமா ரமா, அதை பத்தியெல்லாம் பேசாத. உங்க மாமனார் மாதவையாவுக்கு நீ இப்படி பேசினன்னு தெரிஞ்சதுன்னா அவரு ரொம்ப கோவப்படுவாரு. எங்க ஊர்ல இருட்டுங்கிற வார்த்தையே பேசக்கூடாது. அப்பதான் மாதவையா ரங்கையா ரெண்டு பேருமே அவங்க கிட்ட நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ரங்கையா அவங்கள பார்த்து, இங்க என்ன நடக்குது? ஏமா ரமா, பகல் நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? வீட்டுல வேலை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா, லைட்டெல்லாம் பகல்லே எரிஞ்சுக்கிட்டு இருக்கே, கரண்ட் வேஸ்ட் ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப ரங்கையா மாதவையாவை பார்த்து, என்ன மாதவையா, புது மருமகளுக்கு நம்ம ஊரோட ரூல் எல்லாம் தெரியாதா? எல்லாத்தையும் மாத்த பாக்குறாளா? அப்ப மாதவையா கோவமா ரமாவை பார்த்து, ரமா, இது வேஸ்ட் இல்ல, இது எங்களுடைய கௌரவம். வெளிச்சப்புறத்துல எப்பவுமே வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும், இருட்டு இருக்கக்கூடாது. அதனாலதான் இதெல்லாம் பண்றோம். உனக்கு இதெல்லாம் புரியாது, வீட்டுக்கு போ. அப்ப ரமா பொறுமையா, மாமா, இந்த ஊரோட கௌரவத்தை எல்லாரும் காப்பாத்துறீங்க சரி, ஆனா இல்லாததை இருக்குன்னு சொல்றது தப்பு இல்லையா? சூரியன் முழுக்கும் போது ஊரு இருட்டாகிறது சகஜம் தானே? நீங்க லைட் எல்லாம் போட்டு இருட்டை இல்லாம ஆக்கிட்டா உண்மையா மறைச்சிட முடியுமா? ரங்கையா கோவமா, இங்க பாரு ரமா, திமிரா பேசாத. எங்க ஊர்ல எப்பவுமே வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும், இருட்டுங்கிறது இருக்கவே கூடாது. நீ எங்க ஊரையே அவமதிக்கிறியா? அதுக்கு நீ எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்ப நான் எதுக்காக கேட்கணும்? நாளைக்கு மறுபடியும் வெளிச்சம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உங்கள யாருக்கும் இல்லையா? சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த ஊர்ல எங்கேயாவது மண்ணெண்ணெய் விளக்கோ இல்ல மெழுகுவத்தியோ யார் வீட்லயாவது இருந்தத நீங்க பாத்திருக்கீங்களா? அப்போ மாதவையா கோவமா, என்னது விளக்கா? அந்த விளக்கெல்லாம் எங்க வீட்ல இருக்காது. எங்க வீட்ல அந்த மாதிரி பொருட்களை நாங்க வச்சுக்கிறதும் இல்ல. ரமா, இந்த ஊருக்கு நீ புதுசு, அதனாலதான் எங்களுடைய வழக்கம் எல்லாம் உனக்கு புரியல. எங்க ஊர்ல கரண்ட் செலவு ரொம்ப குறைவுதான். அப்பதான் இபி ஆபீஸை சேர்ந்த ஒரு அதிகாரி காசி அவங்க எல்லார் பக்கத்துலயும் வந்து, வணக்கங்கய்யா, என் பேரு காசி, நான் இபி ஆபீஸ்ல வேலை செய்யறேன். அப்ப மாதவையா, என்ன காசி, எங்களுக்கு கரண்ட் பில்லு இன்னும் வரலையே. நான் கரண்ட் பில்லு வாங்க வரல, கரண்ட் கம்பத்துல இருக்கிற லைட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போக தான் வந்தேன். இன்னும் 2 நாள்ல பயங்கரமா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நியூஸ்ல. கரண்ட் கம்பத்துல இருக்கிற லைட் எல்லாம் வீக்கா இருக்கு, அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அது கேட்ட ரங்கையா காசி கிட்ட, என்ன லைட் எரியாதுன்னு பயமுடுத்துறியா? எங்க ஊரு வெளிச்சப்புறம், எப்பவுமே இங்க வெளிச்சம் இருக்கும். அப்ப காசி கோவமா, இது உங்களுடைய நம்பிக்கை, ஆனா எங்களுக்கு இன்னொரு வேலை இருக்கு. காத்தடிச்சு கம்பத்துல இருக்கிற ஒயர் கீழே விழுந்துச்சுன்னா அடுத்த 2 நாளைக்கு உங்களுக்கு கரண்டே இருக்காது. அப்ப மாதவையா கோவமா, அப்படின்னா அந்த 2 நாள் எங்க ஊர்ல வெளிச்சம் இருக்காது அப்படின்னு எங்களை மிரட்ட பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. எங்க ஊர் எப்பவுமே வெளிச்சமா தான் இருக்கும். உன்னோட வேலையை நீ பாருப்போ. காசி வேற வழி இல்லாம, சரிங்க, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். எதுக்கும் கொஞ்சம் மண்ணெண்ணெய் விளக்கு கேண்டில் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, அவசரத்துல தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி காசி கவலையா அங்கிருந்து போயிட்டான். அப்ப ரமா அவங்க எல்லார்கிட்டயும், பாத்தீங்களா, ஒரு அதிகாரியை வந்து முன்னெச்சரிக்கை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா இப்பவும் நீங்க விளக்குக்கு ஏற்பாடு பண்ணலனா அது எப்படி? என்ன ஏற்பாடு பண்ணணும்? நீ சொன்ன மாதிரி மண்ணெண்ணெய் விளக்கு வாங்கணுமா? நீ இந்த ஊருக்கு நல்லது செய்யலரம்மா, இந்த ஊரோட கட்டுப்பாட மீற. சரி, உனக்கு என்ன தோணுதோ நீ தாராளமா பேசலாம். ஆனா நீ சொல்றதெல்லாம் என்னோட வீட்டுல எப்பவுமே நடக்காது. ஐயா, பண செலவாகும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. எங்க அம்மா எனக்காக கொடுத்த பணத்துல 10 நாளுக்கு தேவையான மண்ணெண்ணெய், விளக்கு, அப்புறம் கேண்டில், இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு அது தேவைப்படலாம். அப்ப மாதவையா மருமகளை பார்த்து, சரி, எல்லாம் வாங்கி வைக்கிறேன்னு சொல்ற, வாங்கி வை. ஆனா நம்ம வீட்டுல எதுவும் பயன்படுத்த தேவையில்லை. வெளியூர்காரங்க யாராவது பார்த்தா வெளிச்சப்புறக்காரங்களுக்கு இருட்டை பார்த்து பயம் வந்துருச்சுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப ரமா சிரிச்சுக்கிட்டே, சரிங்க மாமா, நான் வாங்கி வைக்கிறேன், நீங்க சொன்னா ஏத்துறேன். ரமா அவகிட்ட இருக்கிற பணத்துல
விளக்கு, எண்ணெய், கேண்டில் இது எல்லாத்தையும் வாங்கி வீட்ல ஒரு மூலையில வச்சிட்டா. மத்தபடி ஊஜனங்க எல்லாரும் அவங்க திமிரால எந்த ஒரு ஏற்பாடுகளையும் பண்ணாம அமைதியா தான் இருந்தாங்க. காசி சொன்ன மாதிரியே அன்னைக்கு ராத்திரியே ஊர்ல புயலோட சேர்ந்து பயங்கர இடிமின்னல் சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஊரே அதிர ஆரம்பிச்சது. அப்போ மாதவையா பயத்தோட, அப்பா, காசி சொன்னது உண்மைதான், நம்ம வீட்டோட கூரையே காத்துல பறக்குது. எங்க இருந்துடா இந்த காத்து வீசுது? இது வரைக்கும் இப்படிப்பட்ட காத்தை நான் பார்த்ததே இல்லையே. அப்பதான் சுப்பையா மாதவையாவோட வீட்டுக்கு ஓடி வந்தான். மாதவா, மாதவா, கொஞ்சம் வெளியில வா. திடீர்னு அந்த ஊர்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட் எல்லாமே அணைஞ்சு போச்சு. கரண்ட் போனதுனால ஊரே இப்போ பயங்கரமான இருட்டுல இருந்துச்சு. அதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாருமே பயந்தாங்க. ஐயோ, என்ன இது, கரண்ட் போச்சா? சுப்பையா பயந்துகிட்டே சத்தமா, ஆமா, நம்ம ஊரே இருட்டாயிடுச்சு, நாம இருட்டுல முழுகி இருக்கோம். மாதவையா கோவமா, சுப்பையா, மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாத. சுப்பையா கவலையா, வேற என்ன பண்ண சொல்ற? நம்ம ஊரோட வரலாறுல இப்படி ஒரு இருட்டை நான் பார்த்ததே இல்ல. ஊரே இப்போ இருட்டாதான் இருக்கு. அப்பா, அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க போறேன்னு எனக்கு வழியே தெரியலையே. மாதவையா சுப்பையாவை பார்த்து, டேய் சுப்பையா, என் காலில் ஏதோ தட்டுப்படுதுடா, என்னன்னே தெரியல, இப்ப என்ன பண்றது, எந்த பக்கம் போறது? அப்போ ரமா அமைதியா, யாரும் பயப்படாதீங்க, எல்லாரும் இருக்கிற இடத்துலயே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு வெளிச்சம் வந்துடும். அப்ப சுப்பையா ரமா கிட்ட, ரமா, ஏதாவது விளக்கு இருக்காமா? கொஞ்சம் விளக்க ஏத்தி வைமா. ரமா அவ எடுத்து வச்சிருந்த ஒரு விளக்க ஏத்தி வீட்டுக்கு நடுவுல கொண்டு வந்து வச்சா. இருட்டா இருந்தா அந்த வீட்டுல இப்போ ஒரு வெளிச்சம் நிறைஞ்சிருந்துச்சு. அதை பார்த்து மாதவையா ஆச்சரியமா, ரமா, இந்த விளக்கு ஏது உனக்கு? மாமா, அன்னைக்கு எங்க அம்மா கொடுத்த பணத்துல நான் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சுப்பையா ஆச்சரியமா அந்த விளக்க பார்த்து, ரமா, உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலிதாமா. அப்ப ரங்கையா தலை குனிஞ்சு, ரமா, நீ தேவதமா, பயங்கரமான இருட்டுல இருந்து எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி இருக்கும்போது ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாருமே இருட்டை பார்த்து பயந்து போய் எல்லாரும் மாதவையாவோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சுப்பையா எல்லாரையும் பார்த்து, மாதவையா, என்ன பண்ண போறோம்? எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. சுப்பையண்ண, காசி சொன்னதுபடி பார்த்தா இதெல்லாம் சரி பண்றதுக்கு 2 நாள் ஆயிடும். நான் எல்லாருக்காகவும் விளக்கு, எண்ணெய், திரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க உங்க வீட்லயும் ஒன்று ஏத்தி வைங்க, அப்படியே எல்லாருக்குமே கொடுங்க. எல்லாருடைய வீட்டுலயும் ஒரு விளக்கு எரியட்டும். அப்போ மாதவையா ரமாவை பார்த்து சந்தோஷமா, ரமா, என்ன மன்னிச்சிடு, நீ சொன்னது கேட்காம திமிரா நடந்துகிட்ட. என்னுடைய திமிரால தான் இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருமே இருட்டுல கஷ்டப்படுறாங்க. நீ சொன்னதை முன்னாடியே கேட்டிருந்தா இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆமாண்டா மாதவா, நான் பண்ணது கூட தப்புதான். என்னாலதான் நீ இப்படி மாறின. நல்ல வேளை நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளாவது அப்படி யோசிக்காம இந்த ஊருக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. ரமா, உண்மையை சொல்லணும்னா என்னைக்கு வெளிச்சம் போயிடுமோன்ற பயம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா அப்பாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டுதான் நான் இத்தனை நாளா தைரியமா இருந்துட்டேன். ஐயோ மாமா, தாத்தா, ஏன் எல்லாரும் எனக்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். வெளிச்சம் இருக்கும்போதே இருக்கட்டும், இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு முன்னாடியே யோசிக்கிறது நல்லது. நீ சொல்றது உண்மைதாமா. எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்ற மாதிரியே நாங்க இனிமே எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் முன்ஜாக்கிரதையா வேலையை செய்யறோம். சரி, சமைச்சிருக்கேன், 2 பேரும் உள்ள வாங்க. நான் விளக்கு வெளிச்சத்துல சாப்பாடு போடுறேன். நாளைக்கு காசி வந்துருவாரு, அவர்கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க. கரண்ட் எப்போ வரும் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. அப்ப ரங்கையா, காசி நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்லிட்டு போனான். ஆனா அவனோட பேச்சையும் நாம கேட்கவே இல்லை. இனிமே எங்க வெளிச்சப்புறத்துல திமிருள்ள ஆட்கள் யாருமே இருக்க மாட்டோம். அப்படி எல்லாரும் அவங்க பண்ண தப்ப தெரிஞ்சுக்கிட்டு புதுசா வந்த தைரியத்தை வச்சு அமைதியா இருந்தாங்க. ரமா ஏத்தி வச்ச அந்த விளக்கோட வெளிச்சத்துல ஊஜனங்களோட மனசுக்குள்ளரையும் ஒரு வெளிச்சம் வந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, உண்மை, குறை, இது 2த்தையும் ஏத்துக்காம இருக்கிறது முட்டாள்தனம். எது எப்ப தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை பண்றது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. எப்பவுமே கௌரவம், வழக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம திமிரா தெரியாம தேவையான நேரத்துல செஞ்சுக்கணும். ராஜபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவர்கிட்ட சொத்து பத்து அதிகமா இருந்தாலும் கூட கணக்கு விஷயம், வீட்டோட அதிகார விஷயம் இதுல ரொம்ப கடுமையா இருப்பாரு.
அவனுடைய மனைவியான சுமதி ரொம்ப நல்லவ. ஆனா சில நாட்களா வீட்டுல அரிசி பருப்பு பணம் திருடு போறதுனால அவளுடைய புருஷனான ரங்கநாதன் தான் பொண்டாட்டியதான் திருடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ரங்கநாதன் தானிய மூட்டைகளை கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பா அவன்கிட்ட வேலை செய்யற கோட்டியும் பக்கத்துல தான் நின்னுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ரங்கநாதனுடைய முகத்துல கோவம் தெளிவா தெரிஞ்சது. ரங்கநாதன் ரொம்ப கோவமா, என்னடா கோட்டிகா, நேத்து தானியத்தை கணக்கு போடும்போது 10 மூட்டை தானடா இருந்தது. ஆனா இன்னைக்கு காலையில நான் வந்து பார்க்கும்போது 8 மூட்டை தான் இருக்கு. அப்போ அந்த 2 மூட்டை என்ன ஆச்சு? யார் இங்கிருந்து திருடிட்டு போனா? கோட்டி பயந்து போய் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, தயவு செஞ்சு என்ன மட்டும் சந்தேகப்பட்டுறாதீங்க. நான் நீங்க போடுற உப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். நேத்து நைட்டு கூட நான் இங்கதான் படுத்திருந்தேன். அப்படி ஒன்றும் நடக்கல. யாருமே குடோனுக்குள்ள வரல அப்படின்னா என்னடா ஆயிருக்கும்? எலி வந்து சாப்பிட்டு போச்சா? இல்லல, 2 மூட்டை தானியம் அப்படின்னா சும்மாவா? அப்பதான் சுமதி ரங்கநாதனுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அப்ப அவருடைய முகத்துல ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு குழப்பம் இருந்துச்சு. ரங்கநாதன் அதை பார்த்தான். அவன் சுமதி கிட்ட, என்ன சுமதி, உனக்கு விஷயம் தெரியுதா இல்லையா? இப்ப எல்லாம் நம்ம குடோன்ல இருந்து தானியம் காணாம போகுது. அது மட்டுமா, கல்லா பெட்டில இருந்து காசு கூட காணாம போகுது. நீ இந்த வீட்டு மகாலட்சுமி, உனக்கு இந்த வீட்டுல பொறுப்பு இல்லையா? சுமதி பயந்துகிட்டே, என்னவோங்க, எனக்கு தெரியாதுங்க. இங்கேயே வேலை செய்யறவங்க யாராவது எடுத்திருப்பாங்களோ என்னவோ. நம்ம குடோன்ல வேலை செய்யற கோட்டிகா மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவனை நான் பரீட்சை பண்ணி கூட பார்த்தேன். ஆனா நேத்து நைட்டு நீ பின்னாடி வாசப்படியா வெளியே போனியே, எதுக்காக போன? எனக்கு மேல சந்தேகமா இருக்கு. சுமதி பதட்டமா, அதுவா, அது வந்து கெட்டு போன காய்கறிங்க, கெட்டு போயிருக்குன்னு அப்படி கொட்டுறதுக்காக போனேன். இது என்ன புது பழக்கம்? நம்ம வீட்டுல சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா குப்பை எதுவுமே வெளியே போட மாட்டுமே. இன்னைக்கு இது என்னவோ புதுசா இருக்கு. நீ இந்த வீட்டோட மகாலட்சுமி. நான் கஷ்டப்படுற சம்பளம் எந்த காரணத்தை கொண்டு சும்மா வெளியே போக கூடாது. அப்படி போனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சுமதி அமைதியா தலையை குனிஞ்சு அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டா. ரங்கநாதனுக்கு சுமதி நடந்துக்கிறதுல அவன் மேல சந்தேகம் அதிகமாச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ரங்கநாதன் வேணும்னே வீட்டு செலவுக்கான பணத்தை சுமதி கிட்ட கொடுத்து அத பீரோல வச்சிடு அப்படின்னு சொன்னான். ஆனா அந்த பணத்துல அவன் ஒரு அடையாளத்தை செஞ்சிருந்தான். அன்னைக்கு ராத்திரி ரங்கநாதன் தூங்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப ரங்கநாதன் அவன் மனசுக்குள்ள, இன்னைக்கு திருடன் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். சுமதி தான் திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்காளா? சுமதி எதுக்காக இந்த வேலையை செய்யணும்? அவளுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, சாப்பிடவும் எல்லாம் இருக்கு. அவங்க அம்மா வீட்டுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கறாளா? இல்லையா, அவங்களும் வசதியா இருக்காங்களே. அன்னைக்கு நடுராத்திரி நேரம் சுமதி திடீர்னு எழுந்திருச்சா. பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிற புருஷன் நல்ல தூக்கத்துல இருக்காருங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மெதுவா அவ பீரோ கிட்ட போனா. சத்தமே போடாம அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறமா அந்த பணத்தை ஒரு மூட்டையில கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்புனா. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்ட ரங்கநாதனுக்கு சந்தேகம் அதிகமாச்சு. சி, என் பொண்டாட்டி சுமதி தான் திருடியா? இவ எதுக்காக இந்த மாதிரி பணத்தை திருடிட்டு போனோம்? ஆமா, இவ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க போறா? இவ பின்னாடியே போய் இவ எங்க போறான்னு கண்டுபிடிக்கணும். நாளைக்கு இவளை பஞ்சாயத்துல நிக்க வச்சு பதில கேட்கணும் அப்படின்னு சொல்லி பூனை மாதிரி எழுந்திருச்சு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போனா. அப்போ ஊர் தெரு வழியா சுமதி போகாம வயல் வரப்பு வழியாதான் சுமதி நடந்துகிட்டு இருந்தா. கையில கனம் இருந்தாலும் மனசுல எந்த ஒரு பாரமும் இருக்கல. அவளை விட்டு கொஞ்ச தூரத்துல ரங்கநாதனும் மெதுவாதான் நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்ப ரங்கநாதன் அவன் மனசுக்குள்ள, அட, என்ன இவ இந்த காட்டு பக்கத்துல போய்கிட்டு இருக்கா? இந்த காட்டுக்குள்ள யார பார்க்க போறா? எவனுக்கு காசு கொடுக்க போறா? சிச்சி, என் பொண்டாட்டி அந்த மாதிரி பொம்பளை இல்ல. 17 வருஷம் அவ கூட குடும்பம் நடத்திருக்கேன். அவ அந்த மாதிரி கிடையாது. சுமதி மெதுவா நடந்துகிட்டு ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கு போனா. அந்த வீட்டுக்கு கதவு கூட இருக்கல. இந்த பழைய குடிசை வீட்டுல யாரு இருக்கா? எதுக்காக இவ இதுக்குள்ள போறா? சுமதி அந்த வீட்டுக்குள்ள போனா. ரங்கநாதன் அந்த வீட்டுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். உள்ள இருக்கிற காட்சியை பார்த்து அவன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அந்த சின்ன வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ரங்கநாதனுடைய கூட பிறந்த தங்கச்சி பார்வதி. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்வதி அவன் விரும்பின ஒரு ஏழை பையனை கல்யாணம் பண்ணதுனால ரங்கநாதன் இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காதன்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டான். இப்போ அவதான் இந்த நிலைமையில இருந்தா. பார்வதி, எந்திரிமா, நான் அரிசி கொண்டு வந்திருக்கேன்.
உனக்கு பணம் கூட கொண்டு வந்திருக்கேன், படுத்துக்கிட்டு இரு, கஞ்சி வைக்கிறேன். பார்வதி ரொம்பவும் சோர்வா கண்ணு திறந்து பார்த்து, ஐயோ அண்ணி, நீங்களா? இந்த நடு நைட்ல எதுக்காகங்க அண்ணி நீங்க வரப்போனீங்க? நீங்க வந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன சாகடிச்சிருவான். நீங்க கிளம்புங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ பைத்தியக்காரி, நீ எனக்கு யாரடி? நாத்துனா? நீ கஷ்டப்படும் போது நான் உன்னை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கட்டா? உங்க அண்ணனுக்கு வேணா உன் மேல கோவம் இருக்கலாம், ஆனா எனக்கு உன் மேல எந்த விதமான கோவம் இல்ல. இருந்தாலும் அண்ணி, அண்ணன் என் கூட பேசுறது இல்ல. நீங்க எனக்கு உதவி செய்றீங்கன்ற விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன சாகடிச்சிருவான். என் கூட சேர்ந்து உங்களையும் கொன்னுடுவான். என்னால நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. இங்க பாருடி, நீ என்னோட நாத்துதான். உங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சு என்ன அடிச்சாலும் சரி, சாகடிச்சாலும் சரி, நான் எந்த காரணத்தை கொண்டு உனக்கு உதவி செய்யாம போக மாட்டேன். என்னோட நாத்துதான். நீயும் உன்னோட பசங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது. இன்னைக்கு உங்க அண்ணன் என்ன திருடின்னு நினைக்கலாம். யோசிச்சுட்டு போட்டோம். இந்த சொத்துல உனக்கும் சரி பங்கு இருக்குல்ல, இது உனக்கும் சேர வேண்டியதுதான். பார்வதி அழுதுகிட்டே, அண்ணே, உங்க ருணத்தை நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னே தெரியல. அண்ணன் ஒரு கல்லு, ஆனா நீங்க வெண்ணெய், தொட்ட உடனே கரைஞ்சிருவீங்க. பார்வதி, நீ அழுவாத. நாளைக்கு காலையிலேயே இங்க காசு வச்சிருக்க. இந்த காசு எடுத்துட்டு போய் மருந்து கொண்டு வந்து கொடு. உங்க அண்ணன் என்ன திருடின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க அண்ணன் என்ன சாகடிச்சாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வெளியில இருந்து இது எல்லாத்தையும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த ரங்கநாதனுடைய கண்ணுல இருந்து பயங்கரமா கண்ணீர் வழியா ஆரம்பிச்சது. அவனால அதை தாங்கிக்கவே முடியல. தங்கச்சியோட நிலைமைய பார்த்து ரங்கநாத அவன் மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் கூட பிறந்து என் ரத்தத்தை பங்கு போட்டு பிறந்த என்னோட தங்கச்சி இன்னைக்கு கஷ்டப்படுறாளா? அவளோட புருஷன் செத்து போயிட்டானா? அவன் செத்த விஷயம் கூட எனக்கு தெரியாதே. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்னப்பா பண்ண போறேன்? சுமதி என்னோட பொண்டாட்டி, என் கூட பிறந்த ரத்த பாசத்துக்காக அவ கஷ்டப்படுறா. ஆனா நான் ஒரு அண்ணனா இருந்துகிட்டு தங்கச்சிக்கு செய்ய வேண்டியது எதுவுமே செய்யாம தனியா நிக்கிறேன். திடீர்னு ரங்கநாதன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். பார்வதி சுமதி 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அங்க ரங்கநாதன் நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து சுமதிக்கு உடம்பு எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சுது. அப்ப சுமதி பயத்தோட, ஏங்க நீங்களா? நீங்க என்னங்க இங்க? அண்ணனை பார்த்து பார்வதி பயந்துகிட்டே, அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்கண்ண. இதுல அண்ணியோட தப்பு எதுவுமே இல்ல. அவங்கள மட்டும் அடிக்காதீங்கண்ண. நீங்க அடிக்கிறதா இருந்தா என்ன அடிங்கண்ண. ரங்கநாதன் அவன் தங்கச்சி பக்கத்துல வந்தான். அவனுடைய முகத்துல கோவம் இருக்கல, அதுக்கு பதிலா பரிதாபமும் கவலையும் தான் இருந்துச்சு. பார்வதி, என்னோட தங்கச்சி நீ. உன் புருஷன் செத்த விஷயத்த கூட என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நான் உங்ககிட்ட அவ்வளோ வக்கரமா நடந்திருக்கேன். நான் உனக்கு அவ்வளோ தூரம் ஆயிட்டேன். உனக்கு அவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு ராட்சசனா? அண்ணனுடைய கண்ணுல இருந்து வர கண்ணீரை பார்வதியால நம்ப முடியல. அண்ணன், நீங்க அழுவுறீங்க? உங்களுக்கு இருந்த என் மேல கோபம் போயிடுச்சா? அது எப்பவோ என்னை விட்டு போக வேண்டியது. என்னோட பைத்தியக்கார தனத்தினால என்னை விட்டு போகாம இருந்தது. அவ சுமதிய பார்த்து, சுமதி, என்ன மன்னிச்சிடு. நீ வீட்டை விட்டு அந்த நேரத்துல பணம் தானியத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்கும்போது நீ ஏதோ வேண்டாத வேலை செய்யறேன்னு நினைச்ச. ஆனா நீ காப்பாத்தினது என் தங்கச்சிய மட்டும் இல்ல, என் வீட்டோட கௌரவத்தை. நீ ரொம்ப நல்லவ. சுமதி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ஏங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு தெரியாம நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க. உங்களுக்கு பார்வதி அப்படின்னா ரொம்ப கோவம் இல்ல, அதுக்குதான் இந்த விஷயத்த சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லல. ஆனா இந்த பசங்க பசியில இருக்கிறது என்னால பார்க்க முடியலங்க. நீ திருடி இல்ல சுமதி, நீ என்னோட ரத்த சம்பந்தத்தை, என் வீட்டு கௌரவத்தை காப்பாத்தினவ. என் தங்கச்சி இங்க அவ புருஷனை இழந்து அவ பசங்களோட கஷ்டப்படுறது என்னோட காதுக்கு கேட்கல, ஆனா அது உன்னோட மனசுக்கு கேட்டிருக்கு. நீ தங்கமானவ. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே என் தங்கச்சி இந்த குடிசை வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே நம்ம எல்லாரும் நம்ம வீட்லயே ரொம்ப சந்தோஷமா வாழலாம். அண்ணே, உனக்கு என் மேல கோவம் இல்லையா? இல்லம்மா, இவ்வளோ நாளா நான் இழந்த பாசத்தை வட்டி சமேதமா நான் தீக்க போறேன். மத்தி, இனிமே இந்த பணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. காட்ரேஜோட சாவியே உனக்கே கொடுத்துடுறேன். இனிமே இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் நீயே எடுத்துக்க. நீ எவ்வளோ பணத்தை செலவு பண்ணாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு காட்டிட்டேன் இன்னைக்கு. ரங்கநாத அவனுடைய மனைவியையும் அவனுடைய தங்கச்சியையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அதுக்குள்ள விடிய காலையில நேரமாச்சு. கோட்டி மாட்டு தொழுவத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்.
அவன் முதலாளிய பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ஐயா என்னங்க ஐயா இந்த நேரத்துல வெளியில இருந்து வரீங்க? அட சின்னம்மா. பார்வதிய பார்த்து, அட சின்னம்மா, நீங்களும் பசங்களும்? ஆமா, என் தங்கச்சி இனிமே என் கூட இந்த வீட்ல தான் இருக்க போறா. நீ ஊருக்குள்ள போய் என் தங்கச்சி வந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வா. எங்க என் மேல இருக்கிற திருடிங்கிற பட்டம் போயிருச்சுங்கிறத விட இன்னைக்கு என்னோட நாத்தனை வந்து என் கூட இருக்கிற அப்படிங்கிற சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. அந்த கெட்ட பேரு உனக்கு இல்ல சுமதி, எனக்கு தான். நான் என்கிட்ட இருக்கிற திமிரெல்லாம் எடுத்துக்கிட்டு அன்பு அப்படிங்கிற சொத்தை மட்டும் எனக்குள்ள விட்டு வச்சிருக்க. நீ திருட்டு பொண்டாட்டியே ஆயிருந்தாலும் என்னோட அன்பான மனைவி. அண்ணே, இன்னைக்கு உங்களாலதான் இந்த குடும்பமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா, என் பொண்டாட்டினாலதான் இன்னைக்கு இந்த குடும்பம் இவ்ளோ சந்தோஷமா ஒன்னு சேர்ந்திருக்கு. அவ திருடி இல்ல, என் குடும்பத்தை காப்பாத்த வந்த தேவதை. காலையில சூரியன் உதயமாகும் போது சூரியனுடைய வெளிச்சம் அந்த வீட்டு மேல பட்டுச்சு. இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில இருந்த இருட்டு எல்லாமே தொலைஞ்சு புது வெளிச்சம் வந்துச்சு. அன்னையில இருந்து ரங்கநாதன் முழுசாவே மாறிட்டான். அவன் பொண்டாட்டி மேல அவனுக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அந்த சந்தேகம் இப்போ ரொம்ப பெரிய கௌரவமா மாறுச்சு. ஊர்ல எல்லாரும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு, பொண்ணுன்னு இருந்தா இப்படிதான் இருக்கணும், தன்னோட புருஷனோட குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்ச பொண்ணு அப்படின்னு பாராட்டினாங்க. ஆனா எல்லாரும் அவளை அன்பான மனைவி அப்படின்னு ஒரு வார்த்தையால பாராட்டினாங்க. அதை கேட்டு சுமதி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஒருத்தங்க நடந்துக்கிற விதத்துக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவங்கள சந்தேகப்படுறது தப்பு. சில நேரங்கள்ல திருடுறது கூட நல்லதுக்காகவா தான் இருக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம யோசிக்கிற விதம், நம்ம கண்ணுக்கு தெரியற காட்சி, இது ரெண்டுமே உண்மையாதான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நாம யோசிக்கிறது வேறையா இருக்கலாம், நம்ம முன்னாடி நடக்கிறது வேறையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் முன்ன பின்ன யோசிச்சு அப்புறம் தான் ஒரு முடிவெடுக்கணும்.